வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 20 பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். பன்வாரியா மற்றும் டோமுகச் எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். பாலி மற்றும் டாக்லா எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். கோஃப் மற்றும் மொருலோ எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. பாகுரும்பா எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் டமாரியா, தங்கா, மீனாஸ், பட்டேலியா. பகவான் தாஸ், விஸ்வேஸ்வராயா, ஜவஹர்லால் நேரு 1955ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. புரந்தரதாசர் கர்நாடக இசையின் தந்தைன்னு சொல்லுவாங்க. தாச சாகித்ய அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. குடியரசின் கருத்து சுதந்திரத்தின் கோட்பாடுகள், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 66 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தை காட்கில் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. கூடுதல் மற்றும் செயல்படும் நீதிபதிகள் நியமனத்தை பிரிவு 224 சொல்லியிருக்காங்க. 7 பெரிய பெருங்கடல்களை நீந்திய முதல் பெண் பூலா சௌத்ரி. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. டெல்லியில கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை குதுப், பாரத் ரங் மகோத்சவ், சப்ராங் உற்சவ், சிவ்சி, ஜஹானி குராவ். என்னைக்கான திட்டம் தீக்ஷா திட்டம் 2017ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. நிஸ்தா 2019, சமகர சிக்ஷா 2021, நிபுன் பாரத் 2021, வித்யாஞ்சலி 2021ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் 2022, உல்லாஸ் அல்லது புதிய இந்திய இலக்கிய திட்டம் 2022, ஸ்வயம் பிளஸ் திட்டம் 2024, பிரேரணா திட்டம் 2024 வாதநகர்ல அறிமுகமாச்சு. வனுவாட்டு பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜோதம் நபட். 2025 சென்னை ஓபன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? விரியன் ஜாக்கெட். இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படை இணைந்து நடத்தும் வான்வெளி பயிற்சியின் பெயர் என்ன? எக்ஸைஸ் விங் ரைடர்ஸ். வாரணாசியில் மத்திய ஆயுர்வேத ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டியது யார்? நரேந்திர மோடி. எந்த அமைப்பு ஜாப்ஸ் அட் யுவர் டோர்ஸ்டெப் ஜாப்ஸ் டயக்னோஸ்டிக்ஸ் ஃபார் யங் பீப்புள் அறிக்கையை வெளியிட்டது? யுனெஸ்கோ. சாரி, அது யுனெஸ்கோ கிடையாது, அது வேர்ல்ட் பேங்க். ஓகேங்களா, வேர்ல்ட் பேங்க். யுனைடெட் நேஷன் ஐநா வேர்ல்ட் எக்கனாமிக் சிச்சுவேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் 2025 அறிக்கை வெளியிடுறாங்க. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் ஃபியூச்சர் ஆஃப் ஜாப் ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. உலக வங்கி அதாவது வேர்ல்டு பேங்க் பிசினஸ் ரெடி ரிப்போர்ட். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் 2025. நிதி ஆயோக் பிசிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸை வெளியிடுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ஹவுஸ் ஹோல்ட் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே அறிக்கை வெளியிடுறாங்க. பாம்பே நேஷனல் ஹிஸ்டரி சொசைட்டி ஏசியன் வாட்டர் பேர்ட் சென்சஸ் அறிக்கை வெளியிடுறாங்க. 38வது தேசிய விளையாட்டு பதக்க பட்டியலில் 122 பதக்கங்களுடன் ராஜா பலீந்திர சிங் கோப்பையை வென்ற அணி எது? சர்வீசஸ் ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரோல் போர்டு. இது இவங்களுடைய 5வது கோப்பை. கிட்டத்தட்ட ஒரு 5 வாட்டி இந்த தேசிய விளையாட்டுல முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. 38வது தேசிய விளையாட்டு உத்தரகாண்ட்ல நடந்துச்சு. 39வது தேசிய விளையாட்டு மேகாலயா மாநிலத்துல அடுத்த வருஷம் நடக்க போகுது. ராஷ்மி குமாரி 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய பெண்கள் கேரம் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. கர்நாடகா 24வது தேசிய பாரா நீச்சல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. ஒடிசா 14வது சீனியர் தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. மேற்கு வங்காளம் 4வது தேசிய துடுப்பு நீச்சல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. கேரளா சீனியர் ஆண்கள் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. மனுஷா தியசித்தலை தேசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்ல ஆண்கள் மற்றும் ஒற்றையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. எந்த நாள் உலக வானொலி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி நாம இதை அனுசரிக்கிறோம் 2011ஆம் ஆண்டுல இருந்து. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து ரேடியோ அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஜனவரி 9 பிரவேசிய பாரத திவாஸ். ஜனவரி 10 உலக ஹிந்தி தினம். ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். ஜனவரி 16 லோக்பால் தினம். ஜனவரி 21 மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா மாநிலம் உருவான நாள். ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம். ஜனவரி 25 தேசிய சுற்றுலா தினம். அறிவியலில் அதிக பெண்களை கொண்ட ஒரு உலகத்தை கற்பனை செய்யுங்கள் என்ற பிரச்சாரத்தை தொடங்கிய அமைப்பு இது. இது ஆரம்பிச்ச அமைப்பு யுனெஸ்கோ, அதாவது இமேஜின் எ வேர்ல்ட்
with more than women in science. Imagine a world with more than women in science. இந்தியாவிற்கு வெளியே வந்துட்டு உலகத்துல மிகப்பெரிய இந்து கோயில் நியூ ஜெர்சியில் அமைஞ்சிருக்கு. உலக சுகாதார அமைப்பு வந்துட்டு 2301 மருத்துவ சாதனங்கள்ல தகவல்களை வழங்குறதுக்காக MEDEVIS சொல்லக்கூடிய ஆன்லைன் தளத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. புர்கா தடை சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க சுவிட்சர்லாந்து நாடு. லுலாடா சில்வா பிரேசில் நாட்டோட அதிபர் G20 உச்சி மாநாடு 2004 நடக்கும்போது உலகளாவிய பசி மற்றும் வறுமை கூட்டணி முன்முயற்சி தொடங்கியிருக்காரு. இந்திய பெருங்கடல் மாநாட்டின் 8வது பதிப்பு எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது? ஓமன்ல மஸ்கட் அப்படிங்கிற இடத்துல நடக்க போகுது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உலக பாதுகாப்பு காங்கிரஸ் நடத்தியிருக்காங்க. லாவோஸ் 57வது ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. பிரேசில் நாடு பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2025 நடத்தி முடிச்சிருக்காங்க. லாவோஸ் நாடு 19வது கிழக்கு ஆசிய உச்சி மாநாடு, அப்புறம் 44வது மற்றும் 45வது ஆசியன் உச்சி மாநாடு. பாக் அசர்பைஜான் COP29 நடத்தி முடிச்சிருக்காங்க. பிரேசில் நாடு G20 உச்சி மாநாடு 2024 நடத்தி முடிச்சிருக்காங்க. 18வது யானை மற்றும் சுற்றுலா திருவிழா நேபாள் நாடு நடத்தி முடிச்சிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு நடவடிக்கை உச்சி மாநாடு பிரான்ஸ் நாடு நடத்தி முடிச்சிருக்காங்க. எந்த நாடு மிட்சுபிஷி N6 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது? ஜப்பான் நாடு. H3 ராக்கெட்ல வேலன் 3 அல்லது எக்ஸோஸ்டார் 24 தான் உலகின் மிகப்பெரிய வணிக தொடர்பு செயற்கைக்கோள். ஜாக்சா அண்ட் இஸ்ரோ அமைப்பு சேர்ந்து லூபக்ஸ் சொல்லக்கூடிய நிலவு பயணத்தை தொடங்க போறாங்க. நாசா அண்ட் ஜாக்சா சேர்ந்து உலகின் முதல் மர செயற்கைக்கோள் லின்சோசாட்டை அனுப்ப போறாங்க. ஈரான் நாட்டுடைய இமேஜிங் செயற்கைக்கோளை ரஷ்யா நாடு விண்ல ஏவிருக்காங்க. அதோட பேர் பார்ஸ்வான். ஃப்ளோட் சந்திரனில் முதல் ரயில்வே அமைப்பை உருவாக்க நாசா திட்டமிட்டிருக்காங்க. அதோட பேரு ஃப்ளோட். நாசா யூரோப்பா கிளிப்பர் மிஷன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டி குகேஷ், ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன் குமார், மனு பாக்கர், மேஜர் ஜெயந்தன் கேல்ரத்ன விருது வாங்கியிருக்காங்க. சுச்சா சிங், முரளிகாந்த் பேட்கர் வாழ்நாள் சாதனையாளர் அர்ஜுனா விருது வாங்கியிருக்காங்க. சுபாஷ் ராணா, தீபாலி தேஷ்பந்தே, சந்தீப் சங்வான் துரோணாச்சாரிய விருது வாங்கியிருக்காங்க. எஸ் முரளிதரன், ஆர்மோண்டோ கொலாகோ துரோணாச்சாரிய விருது வாழ்நாள் சாதனையாளர் வாங்கியிருக்காங்க.